Rajalakshmi Eduverse. இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% EMI. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். தமிழ்லயும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ரெஸ்யூம் பில்டிங்க பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் Karthick MaayaKumar. இந்தியா vs பாகிஸ்தான். கிரிக்கெட்டில் மட்டும் கிடையாதுங்க, அரசியல்லையும் வேற லெவலில் காரசாரத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் ஐநா சபையில் நம்ம இந்திய பிரதிநிதிகள் பாகிஸ்தானை ஓட விட்டுருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். Terrorism is antithetical. A premier example is our neighbor, Pakistan. It can't blame the world. This is only karma. Pakistan's cross-border terrorism will never succeed. ஐநா பொது சபையில் ஒரு நாடுகளோட பிரதிநிதிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உரை நிகழ்த்துற வருடாந்திர சந்திப்பு இருக்குல்ல, அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களும் போயிருந்தாங்க. இவரோட ஸ்பீச்சை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம இந்திய பிரதிநிதி பாகிஸ்தானை அலற விட்டாங்க. அந்த பெண்மணி அவங்க பேசுனதுக்கே அப்படி பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணுது பதறுது அப்படின்னா, இவர் பேசுகிறப்ப எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணோம் நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நடந்துச்சு ரியாக்ஷன்லாம், அது வேறு மாதிரி இருந்துச்சு. அதை பற்றிலாம் போக சொல்கிறேன். ஜெய்சங்கர் அவர்களை பேச அழைக்குது ஐநா பொது சபை. அழைச்சது மாதிரி வராரு பார்த்தீங்களா, வரும்போது விண்ண பழக ஆரம்பிச்சிருச்சிங்க கரகோஷம். அங்கேருந்து எல்லாரும் பயங்கரமாக ஆர்ப்பரிச்சாங்க. அதுக்கப்புறமா பேச ஆரம்பித்தார். 140 கோடி இந்திய மக்களுக்காக வணக்கங்கள். நம்ம இந்தியாவில் பல முன்னேற்ற திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. 3வது முறையான தொடர் ஆட்சி இருக்குல்ல, இதனால் பல ஏற்றங்கள் நாம் பார்க்க முடியறதா. இந்திய அரசியல் இருக்கு பாருங்க, இங்க இருக்க நலத்திட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஐநா பொது சபையில இவர் பேச ஆரம்பிச்சாரு. Jaishankar, Minister of External Affairs of India. Madam President, Excellencies, distinguished members of the General Assembly. Greetings and namaskar from 1.4 billion people of Bharat. By expanding opportunities for employment and for entrepreneurship, including through stronger training and large-scale financial incentives, 495 million mudra loans have been given to small businesses in the last decade. 67% of them are to women. Equally telling, 6.56 million street vendors have availed of 8.85 million Swanidhi loans. This is just in the last 4 years. 45% of the beneficiaries are again women. Third, by creating templates that are replicable elsewhere, it could be digital delivery or enhancing the quality of governance and public services, as indeed making medicines and health facilities accessible and affordable. ஜனநாயகத்தை மையமாக கொண்ட நாடு இந்தியா, தலை சிறந்த தலைவரால் வழிகாட்டப்படுற நாடுனும் இவர் பிரதமர் அவர்களை தூக்கி பேசியிருந்தார். நிலவர தரையிறங்கிட்டோம், உலகத்துக்கே தேவையான கொரோனா தடுப்பூசியை நாம தான் வழங்கணும், யுக்ரைன் காசா அப்படின்னு எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படணுங்க அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற கேள்வி வரல. அதுக்காக இந்தியா செஞ்ச விஷயங்களை பட்டியலிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆக்சுவலாக ஐநா சபைன்றது பஞ்சாயத்தை தீர்க்கிற ஒரு சபை தான். அங்கே நின்றுட்டு வேற என்ன பேச முடியும். வேர்ல்டு ஆர்டர் இருக்குல்ல, இதோட நோக்கங்களை நாம் எல்லாரும் பகிர்ந்துக்கணும், சம்மந்தப்பட்ட நாடுகள் கிட்டே இதை வலியுறுத்தணும், உலகளாவிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொன்னார். ப்ரோ, நான் பாகிஸ்தானை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே லீடு தான். இதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானை வச்சு செய்ய ஆரம்பித்தார். Such leapfrogging possibilities, coupled with people-centric policies and visionary leadership, can be real game changers. When India lands on the moon, rolls out its own 5G stack,
dispatches vaccines worldwide, embraces fintech, or houses so many global capability centers. The world cannot be fatalistic about the continuation of violence on a large scale, no more than be impervious to its broader consequences. Whether it is the war in Ukraine or the conflict in Gaza, the international community seeks urgent solutions. These sentiments must be acknowledged and acted upon. Madam President, the UN is a testimony to the agreed principles and shared objectives of the world order. Respect for international law and commitments are among the foremost in that regard. If we are to ensure global security and stability, then it is essential that those who seek to lead set the right example. பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் ஒட்டுமொத்த நாடுகளும் இருக்கணும். இதுக்காக தான் ஐநா பல தடைகளை கொண்டு வந்திருக்கு. இந்த யூஎன் சாங்ஷன்ஸ் விதிப்பாங்க பாருங்க. வடகொரியா, ரஷ்யா எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதாங்க சொல்றாப்ல. ஆனால் அரசியல் காரணங்களால் அவெல்லாம் முழுமை பெறாமல் இருக்கு. இதனால் சில நாடுகள் கட்டுப்பாடின்றி ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கான அதிரடி முடிவை ஆப்போசிட்டில் இருக்கிற நாடுகள் எடுத்தால் என்னங்க ஆகும்? அந்த நாடுகள் ரொம்ப மோசமான விளைவை சந்திக்கும். அந்த கட்டுப்பாடெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க நாடு இருக்குல்ல, அது ஃபுல்லாக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். உதாரணத்துக்கு எங்களோட அண்டை நாடான பாகிஸ்தான் அந்த கண்ட்ரி பெரிய ஓப்பனாக சொன்னார். Terrorism is antithetical of everything that the world stands for. All its forms of and manifestations must be resolutely opposed. The sanctioning of global terrorists by the United Nations should also not be impeded for political reasons. Madam President, many countries get left behind due to circumstances beyond their control. But some make conscious choices with disastrous consequences. A premier example is our neighbor, Pakistan. சொந்த மக்கள்கிட்டயே பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரவாத வளர்ப்பால் சொந்த சமூகத்தையே அவங்க சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உலகத்தை குறை சொல்லக்கூடாது, எல்லாம் கர்மான்ற வார்த்தையவும் அவருங்க பயன்படுத்தினார். When this polity instills such fanaticism among its people, its GDP can only be measured in terms of radicalization and its exports in the form of terrorism. Today, we see the ills it sought to visit on others consume its own society. It can't blame the world. This is only karma. Madam President, a dysfunctional nation coveting the lands of others must be exposed and must be countered. We heard some bizarre assertions from it at this very forum yesterday. இந்தியாவோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது பாகிஸ்தானோட எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்குல்ல, இதுக்கான கொள்கை இருக்குது பாருங்க, பாலிசி. ஒரு கவர்மெண்ட்டு பாலிசியாக வகுத்து பயங்கரவாதத்தை பெருக்குதான் பாகிஸ்தான்ற மாதிரி தான் அவர் இந்த வார்த்தை பயன்படுத்தி சொல்லியிருந்தார். இந்த கொள்கை இந்தியா கிட்ட ஒருபோதும் பலிக்காது. நாங்கள் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டா விளைவுகளை தாங்கவே மாட்டீங்க. இந்திய நிலத்தை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கா அப்படின்னு காஷ்மீர் இஷ்யூஸாக இருந்தும் தன்னோட அதிருப்தியை சொன்னாருங்க. பயங்கரவாத உறவை பாகிஸ்தானால் விடவே முடியல, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு ஓப்பனாக வான் பண்ணார். ஒரு மாதிரி சட்டலாக வான் பண்ணாருங்க. ஆக்ரோஷ பேச்சு அது இதுன்னு கையை உயர்த்துறது எதுவும் இல்லை, நிசப்தமாக வான் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டே இருந்தார். இவர் இதெல்லாம் பேசும்போது இந்த பாகிஸ்தான் பிரதிநிதி இருக்கார்ல, அவரு ஃபுல்லாக ஸ்பீடாக டைப் அடிச்சுக்கிட்டு தலையை அப்படி குனிஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்குறப்ப ஓகேப்பா, ஜெய்சங்கர் பேச்சு எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும், அதை தலைமறைவாக இருக்காருன்னு நிறைய பேர் மீம் டெம்ப்ளேட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. So let me make India's position perfectly clear. Pakistan's cross-border terrorism policy will never succeed, and it can have no expectation of impunity. On the contrary, actions will certainly have consequences. The issue to be resolved between us is now only the vacation of illegally occupied Indian territory by Pakistan, and of course, the abandonment of Pakistan's long-standing attachment to terrorism. ஐநா 51 உறுப்பினர்களோடு தொடங்கப்பட்ட அமைப்பு. ஆனால் இப்போது 193 உறுப்பினர்கள் இருக்கும் ஐநாவில்.
அனைவருக்குமான சமமான வாய்ப்பு, முன்னேற்றம் இது எல்லாம் கிடைக்கணும். இதுக்கான பொதுவான ஒரு தளம் இருக்குல்ல, அதுதான் இந்த ஐநா சபை. எல்லார்கிட்டயும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும், வளங்களை ஷேர் பண்ணணும். இதுதான் உலகத்துக்கு இந்தியா வழங்குற மெசேஜ்னு உலகளாவிய சமத்துவம் இருக்குல்ல, உலகளாவிய அமைதி இருக்குல்ல, உலகளாவிய வளர்ச்சி இருக்கு பாருங்க. இதை இந்தியா எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுதுன்ற விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணாரு. The UN began with 51 members. We are now 193. The world has changed profoundly, and so have its concerns and its opportunities. But to address both, and indeed to strengthen the order itself, it is essential that the UN be the central platform for finding common ground. And that it certainly cannot be by remaining anachronistic. Large parts of the world cannot be left behind when it comes to deciding the key issues of our times. An effective and efficient UN, a more representative UN, and a UN fit for purpose in the contemporary era is essential. Let us therefore send out a clear message from this UNGA session. We are determined not to be left behind. By coming together, sharing experiences, pooling resources, and strengthening our resolve, we can change the world for the better. I thank you, Madam President. I thank the Minister for External Affairs of India. இவ்வளோ விஷயங்களை ஜெய்சங்கர் அவர்கள் பேசி முடிச்சிட்டாரா? அதுக்கப்புறமா பாகிஸ்தான் தரப்பில் அந்த பிரதிநிதி இருக்கா, அப்படி இல்லை, அவர் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு டிபேட் மாதிரி தான் போகும். இது எப்படின்னா, முதல்ல பாகிஸ்தான் பிரதமர் இருக்கார்ல ஷஹபாஸ், அவர் பேசி முடித்த பிற்பாடு நம்ம இந்திய பிரதிநிதி அவர்கள் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினதும் இவர் அதனால ரிப்ளை கொடுத்தாப்புல. எவ்வளோ பொய்ன்றீங்க, அதெல்லாம் நான் ஒளிபரப்ப கூட விரும்பல மக்களே. நேரம் இருந்தால் நீங்களே போய் பாருங்க, ஓகேவா? அவ்வளோ பொய். ஏதோ பாகிஸ்தான் புனிதத்திலும் புனிதமான நாடு மாதிரியும் இந்தியாவை தவறாக சித்தரிக்கிற நோக்கலையும் அப்படி பேசி வச்சிருக்காப்புல. அது ஒரு பேசும்போதே பாடி லாங்குவேஜில் நீங்களே கண்டுபிடிக்கலாம். என்னப்பா இவ்வளோ மனசரியாமல் பொய் சொல்லியிருக்கேப்பா, உனக்கே தெரியல பொய்ன்ட்டு, ஆனால் இப்படி அளந்து விட்டுக்கிட்டு இருக்குன்னு நீங்களே நினைப்பீங்க. டைம் இருந்தால் இவரோட அந்த ரிப்ளையை போய் பாருங்களேன். அதை நான் ஒளிபரப்ப விரும்பல. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்தியாவோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து சிண்டு முடிஞ்சிட்டே இருக்குது. அப்படின்னா ஒரு கடலில் இந்தியா பொறுமை இழக்கும் போது அதோட பதிலடி தாக்குதல் இருக்குல்ல, பாகிஸ்தானால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.